நம்ம ஆர்மியில கொண்டு வந்து ஏர்போர்ட் போட்டு 20 வருஷம் ஆகுது. இந்த தகர டப்பாவை வச்சு எதுக்கு சார் ஓடுறோம்? நான் உன்னை அடிச்சேன் பாரு அப்படின்னு சொல்றீங்க. அடிச்சது பிரயோஜனமே இல்லாம ஒரு அடி அடிச்சிருக்கீங்களே. அடிச்சது அடிச்ச ஒரு நண்டடி அடிக்கிற மாதிரி அடிச்சாலும் பரவாயில்ல மாதிரி. இது எவ்வளவு அவமானம், நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அவமானம், உலகத்துக்கே இது எவ்வளவு காரி முழிவான். எவ்வளவு வளர்ச்சி பார்த்து வயிறு எரியுது. அவனுடைய சைனா அவனுடைய ஆயுதங்கள் விற்பனை செய்ய முடியல, யாரும் வாங்க மாட்டேன்றாங்க. அதனால இது யூஸ் பண்ற அண்ணன்றீங்க. சோ நெகட்டிவ் ஜி அது இப்படி போயிட்டு இப்படி பண்ணிட்டு இப்படி போய் அப்படி லிஃப்ட் பண்ற வந்திருக்கும் போது அப்படி கீழே இறங்கும் போது அப்படியே அது பவர் லாஸ் ஆகி கீழே வந்து இப்போ நம்ம ஃப்ளை பண்ணும்போது அந்த நெகட்டிவ் ஜி பாசிட்டிவ் ஜிக்கு ஏற்ற மாதிரி நெகட்டிவ் ஜின்னா இப்படி மேலே போகுது, பாசிட்டிவ் ஜின்னா உல்டாவா சைடில் போகுது உல்டா. ஸோ நெகட்டிவ் ஜி பாசிட்டிவ் ஜிக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளட் சர்க்குலேஷன் உடம்புல ஓடிட்டே இருக்கும். இன்டெக்ட் பண்ணுவாங்க. தேஜஸ் விமானம் 100% சேஃப்டி இல்லை அப்படின்னா இந்தியன் ஏர்போர்ட்ல எப்படி இன்டெக்ட் பண்ணுவாங்க? ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் விமானப்படை அதிகாரி விஜயகுமார் தேவை சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜெய்ஹிந்த் சார். துபாயில் விமான கண்காட்சியின் போது நமது விமானம் தேசஸ் விமானம் பயிற்சியில் ஈடுபோது விபத்துக்கு உள்ளானது. அது நாட்டுக்கு அவமானம் இல்லையா சார்? சார் விபத்துன்றது வந்து ஆக்சிடென்ட்ன்றது நீங்கள் சொல்றீங்களா? ஆக்சிடென்ட்ன்றது வந்து எதில் வேணால் நடக்கலாம். இந்த விமானத்தில் இந்த பர்டிகுலர் விமானம் மட்டும்தான் கிடையாது. அது விமானத்துலையும் நடக்கலாம், ரோட்லையும் நடக்கலாம், எங்கே வேணால் ஆக்சிடென்ட் கேன் ஹேப்பன். ஸோ எல்லாமே மெக்கானிக்கல் ஃபுல் ப்ரூஃப்ஸ் கிடையாது. நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா தேஜஸ் மட்டும் ஆக்சிடென்ட் ஆகலை. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா ஏர்கிராஃப்டும் ஆக்சிடென்ட். F-35 ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, F-21 F-16 F-22 ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதாவது எல்லாமே அமெரிக்காவும் ஆயிருக்கு, ஆகுது, சீனாவும் ஆயிருக்கு. ஸோ இது ஆனா அது எங்க ஆயிருக்கிறதா அதுதான் சார். இப்போ நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க. இனிஷியல் டெக்னாலஜி இன்னோவேட்டர் 2001 இந்த ஏர்கிராஃப்ட் இனிஷியல் டெக்னாலஜி இன்னோவேட்டர் ஃப்ளைங்கில் இது ஸ்டார்ட் ஆயிருக்கு. தேஜஸ் 20 வருஷம் முன்னாடி ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. 20 வருஷத்துலேருந்து 25 வருஷம், 2001லேருந்து 2025 வருஷத்துல இது வரைக்கும் 2 ஏர்கிராஃப்ட் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நான் ஆக்சிடென்ட் ஆனது தப்புன்னு சொல்லலை, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அது கண்டிப்பாக அது ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம். என்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு பார்க்கணும். அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது என்ன நடந்தது. பட் இப்போ வரைக்குமே இந்த தேஜஸ் ஏர்கிராஃப்ட் 2 ஆக்சிடென்ட் தான் ஆயிருக்கு. 2016 இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் தேஜஸ் ஏர்கிராஃப்ட் வந்து இண்டக்ட் பண்ணிட்டாங்க. 45வது ஸ்குவாட்ரன்ற பேரில் சூலூரில் இண்டக்ட் பண்ணியிருக்காங்க தேஜஸ் ஏர்கிராஃப்ட். ஸோ 2016லேருந்து 25 9 வருஷம் சார். 9 வருஷத்துல போன மார்ச் மாதம் 1 ஆக்சிடென்ட் ஆச்சு தேஜஸ். 2024 அதுக்கப்புறம் ஆனதுல இன்னைக்கு தான் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது துபாய் ஏர் ஷோ நடந்தது. இது ரெண்டாவது வந்து இந்த ஏர்கிராஃப்ட் போயிட்டு இருக்கும். இவரு ஃப்ளை பண்ணது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட். அதாவது ஒரு நல்ல ட்ரைனிங், இப்போ ட்ரைனிங்ல கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட். விங் கமாண்டர் நமன் ஷியால் வந்து ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ். அவர் MiG-21 சுகாய் 30 ட்ரெயின்ட் ஃபைட்டர். அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட். அதாவது நீங்க பல மணி நேரம் விமானத்தை இயக்கியிருக்காரு. எஸ், மோர் தென் 1000 hours ஆஃப் ஃப்ளைங் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் அவர் ஃப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது இதுல வந்து இந்த ஃப்ளை அந்த துபாய் அந்த ஏர்கிராஃப்ட் இது வந்திருக்கும் நெகட்டிவ் ஜி மேனுவர்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து நெகட்டிவ்னா பாசிட்டிவ், அதாவது மேல் இப்படி ஃப்ளை பண்ணா பாசிட்டிவ் சார். அதே இப்படி சைட்லயே டர்ன் பண்ணி உல்டாவா போடுறது நெகட்டிவ் ஜி, நெகட்டிவ் கிராவிடேஷனல் மேனுவர், புவி ஈர்ப்புக்கு விசைக்கு. சோ நெகட்டிவ் ஜி அது இப்படி போயிட்டு இப்படி பண்ணிட்டு இப்படி போய் அப்படி லிஃப்ட் பண்ற வந்திருக்கும் போது அப்படி கீழே இறங்கும் போது அப்படியே அது பவர் லாஸ் ஆகி கீழே வந்திருக்கு. அதுதான் வந்து அந்த ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஏன்னா
கரெக்டா மேனுவர் பண்ணிருக்காரு. அது பவர் லாஸ்ல அப்படி கீழே அப்படி விழுந்திருக்கு, டேக் ஆஃப் எடுத்துக்கணும். கீழே இருந்து அப்படியே இதே 90 degree செங்குத்து மேல போறதுக்கு. இதே ஏர்கிராஃப்ட் சிங்கப்பூர் ஏர் ஷோ, போன வருஷம் சிங்கப்பூர் ஏர் ஷோ நடந்தது. இதே ஏர்கிராஃப்ட் இதே மேனுவர் பண்ணிருக்காங்க. இப்படியே போய் இதே ஏர்கிராஃப்ட் மேனுவர் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல இது பண்ணும்போது பவர் லாஸ் ஆயிருக்கு. அது என்ன எக்ஸாக்டா நடந்ததுன்னு ரேடியோ டெலிஃபோன் வச்சு அது பிளாக் பாக்ஸ் வச்சு தெரிய வரும். பட் இது வந்து இந்த மேனுவர்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பைலட்ஸ் பண்ணுவாங்க, பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. இதுல என்ன எக்ஸாக்ட் நடந்திருக்குன்றது தெரிய வரும். பட் இது சம் டெக்னிக்கல் ஃபெயிலியர் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு காஸ் என்ன இருந்துக்கலாம், ஒருவேளை இப்போ ஜி சூட் போட்டுப்பாங்க சார் உடம்புல. எதுக்கு சார் இந்த ஜி சூட் வந்து கிராவிடேஷனல் பிரஷர், இப்போ கிராவிடேஷனல் அந்த புவியீர்ப்பு விசையின் அழுத்தம். ஸோ அது உடம்புல ஃபுல்லா பிளட் பாஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். தலையில இருந்து கால் வரைக்கும் பிளட் வந்து ஃப்ளோ இருந்துட்டே இருந்தாதான் நம்ம வந்து இப்போ ஆக்டிவா இருக்க முடியும். இந்த கையில வந்து இப்போ டோட்டலா எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் பிளட் மறுத்து போயிடும். ஸோ ஆனால் உடம்புல ஃபுல்லா பிளட் ஃப்ளோ இருந்துட்டே இருக்கணும். ஸோ அந்த ஜி சூட் வந்து போட்டுப்பாங்க. அது என்ன ஆகும்னா, இந்த இடுப்பு ஜென்ரலா ஜி சூட் போடலைன்னா நம்ம ஃப்ளை பண்ணிருக்கோம், நெகட்டிவ் ஜி போடும்போது இந்த இடுப்புக்கு கீழே பிளட் எல்லாம் ஃபுல்லா இடுப்புக்கு கீழே போய் தங்கிடும். எல்லாமே இந்த லோவர் பார்ட் ஆஃப் த பாடி போயிடும். அப்போ நீங்க வந்து தலைக்கு ஆக்சிஜனும் பிளட்டும் போலன்னு வச்சுக்கோங்களேன், பிளாக் அவுட் ஆயிடுவோம். நம்மளே வந்து மயக்க நிலைக்கு வந்துடும். ஸோ அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து அந்த ஜி சூட் போட்டும்போது ஒருவேளை பிளாக் அவுட் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பட் இது வரைக்கும் அது கன்ஃபார்ம்ட் ரிப்போர்ட்ஸ் கிடையாது. பிளாக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து இன்னும் அது 100% கன்ஃபர்மேஷன் வந்தப்பறம், பிளாக் பாக்ஸ் வந்தப்பறம் தான் சொல்ல வரும். ஸோ நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஷூட் அது ஃபெயிலியர் ஆகிருக்கணும், இல்லை அந்த விமானி உடைய தவறு நடந்திருக்கணும், இல்லைன்னா தேசஸ் விமானத்தில் ஏதாவது இயந்திர கோளாறு ஏற்பட்டிருக்கு, அதனால இது நடந்திருக்கலாம். அதுதான் இப்போ பாசிபிலிட்டிஸ்னா இது 3 தான் சார். இப்போ வந்து அவரோட ஜி சூட்ல ஏதாவது ஜி சூட்டோட ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். ஒரு அந்த ப்ரெஷர் அந்த, ஏன்னா அது உடம்பும் போது இடுப்பு உடம்பு அப்படி டைட்டா பிடிச்சிக்கும். அது ஒரு இந்த பிளட் ப்ரெஷருக்கு அந்த இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும் அந்த ஜி சூட். ஸோ அந்த மாதிரி உடம்புல போட்டு போகும்போது அது வந்து அப்பப்போ நம்ம ஃப்ளை பண்ணும்போது அந்த நெகட்டிவ் ஜி பாசிட்டிவ் ஜிக்கு ஏற்ற மாதிரி நெகட்டிவ் ஜின்னா இப்படி மேலே போகுது, பாசிட்டிவ் ஜின்னா உல்டாவா சைட்ல போகுது, உல்டாவா போகுது. ஸோ நெகட்டிவ் ஜி பாசிட்டிவ் ஜிக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளட் சர்க்குலேஷன் உடம்புல ஓடிட்டே இருக்கும். நீங்க சொல்றது தலைகீழா அந்த ஃபிளைட்டு அப்படியே மேலே எழும்பத்துக்கு அவர் பார்த்துருக்க, அப்பதான் இந்த விபத்து ஏற்பட்டு. இது வந்து தலைகீழ இல்ல, இப்படி போய் இப்படி கிரவுண்ட் பண்ணிட்டு அப்படி வரணும். அந்த யூட்டேன் அடிச்சுட்டு, அதான் லூப், அதுக்கு மேல லூப்னு சொல்லுவாங்க. அந்த லூப் அடிச்சுட்டு அப்படி வரணும்ன்றதுக்கு பார்த்திருக்காரு. அந்த லூப் அடிக்கிறதுக்கு போது தான் அப்படி கீழே அந்த அதாவது அவர் அந்த பூமிக்கும் அந்த எர்த்துக்கு மேல வானுக்கும் இது அந்த டிஸ்டன்ஸ் கம்மியா அவர் கம்மி பண்ணி ஆல்டிடியூட் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் பட்டுன்னு இது பண்ணி அது சரி பண்றதுக்கான அந்த டைம் இல்லாத போச்சா? இட்ஸ் a fraction of seconds. எல்லாம் மில்லி செகண்ட்ஸ்ல எடுக்கணும் சார். அந்த செகண்ட்ல டிசிஷன் மேக்கிங் அதெல்லாம். அதாவது அண்ட் மோரோவர் இந்த இது வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி பண்ணிருக்காங்க, இதே ஸ்க்ரூ. பட் சம்வேர் சம்திங் ஹஸ் கான் ராங். அது என்ன எக்ஸாக்ட்ன்றது நமக்கு தெரியாது. இது சரி, காரணம் தப்பினா மரணம். ஆமா, ஒரு இதெல்லாம் fraction of secondல நம்ம டிசிஷன் மேக்கிங். அப்படி கொஞ்சம் மேபி கொஞ்சம் ஆல்டிடியூட் டவுனா இருந்திருக்கலாம், உள்ள பவர் த்ரஸ்ட் பவர் இல்லாம இருந்திருக்கலாம். ஆஃப்டர் பர்னர்ஸ் ஏன்னா அதுல வரும்போது நல்லா பாத்தீங்கன்னா சைட்ல வந்துட்டு இப்படி இறங்கும் போது ஆன் ஆகல, அப்படி லிஃப்ட் லைட் அப்படி இறங்கின உடனே ஆஃப்டர் பர்னர்ஸ் ஆன் பண்ணிருக்காரு. நெருப்பு வந்து பறக்கிறதுக்கு பூமிக்கு அந்த இடைவெளி கம்மியா எடுத்திருக்காரா, அதனால இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ஜி பவர் லிஃப்டிங் ஏன்னா ஆஃப்டர் பர்னர்ஸ் ஆன் பண்ணிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த இந்த இப்படி ஏர்கிராஃப்ட் வந்துட்டு இப்படி டேக் ஆஃப் திருப்பி அப்படி ரோல் பண்ணி அப்படி லூப்ல வந்து இப்படி டேக் ஆஃப் பண்றதுக்கு அந்த லிஃப்ட் பண்றதுக்கு வரும்போது ஆஃப்டர் பர்னர்ஸ் ஆன் பண்ணி நெருப்பு வருது பாருங்க, அது பேர் ஆஃப்டர் பர்னர்ஸ் ஆன் பண்ணிருக்காரு. அந்த புஷ் பண்றதுக்கு அது பவர் பண்ணி மேல எழும்புறதுக்கு அது பவர் தான் ஆன் பண்ணிருக்காரு. சோ அதுல இருந்து எல்லாம் தெரியுது கீழே. சோ சம்திங் அந்த தேஜஸ் விமானத்தை ஏக்கம் முன்றையே அதுல ஆயில் கசிவு இருந்ததுன்னு சொல்றாங்க சார். இல்லையா அப்படி, அதனாலதான் இது ஆயில் கசிவு இருந்ததுன்னா ஃபிளைட் ஃபர்ஸ்ட் ப்ரீ ஃபிளைட் செக்னு பண்ணுவாங்க சார். எல்லாமே ப்ராப்பரா செக் பண்ணி கிரவுண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செக் பண்ணி கோ த்ரூ பண்ணிட்டு எல்லாமே கரெக்டா பார்த்துட்டு தான் வந்து they will take the aircraft on board. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? இருக்கு சார். நீங்க அந்த ஏர்போர்ட்ஸ் ஃபிளைட்டை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க?
பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் சார். அதனால தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். எல்லாமே கிரவுண்ட் செக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதுக்கு போவாங்க. எல்லாம் டேக் ஆஃப் பண்ண போவாங்க. டக்குன்னு எல்லாம் உடனே போனோமா ஏறி உட்கார்ந்தோம் இந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாம் ப்ராப்பரா கிரவுண்ட் செக் பண்ணி எல்லாமே கரெக்டா பின் எல்லாம் எடுத்துட்டு எல்லாமே கிளியரன்ஸ் கடைசி டேக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி டயர் எல்லாம் செக் பண்ணுவாங்க. எல்லாமே உண்டு. டேக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி கூட 100% இது இருந்தா இது பண்ணுவீங்க. அப்படியுமே பறக்கும் போது ஏதாவது ஒரு கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பறக்கிற சமயத்துல. ஆமா சார். நீங்க இது வந்து மெக்கானிக்கல் ஃபெயிலியர்ஸ் கேன் ஹேப்பன் அட் எனி பாயிண்ட் இன் டைம். சரி சார். இப்போ ஒரு வெஹிக்கிள் வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் 15 வருஷம் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா யூஸ் பண்ண முடியாது. அதை கண்டம். ஆனா இந்த ஃப்ளைட்டு நம்ம ஆர்மியில கொண்டு வந்து ஏர்ஃபோர்ஸ் கொண்டு 20 வருஷம் ஆகுது. இந்த தகர டப்பாவை வச்சு எதுக்கு சார் ஓட்டணும்? அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. தகர டப்பான்றது யூஸ் ஆமா பண்ண சார். ஏன் ஒரு நிமிஷம். ஏன்னா 20 வருஷம் முன்னாடிலாம் 20 வருஷமா இது வந்து அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுது. இப்போ நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறதுலாம் இப்போ மேனுஃபேக்சர் பண்றதுன்றது வந்து ஒரு மாடல் பண்றதுன்றது வந்து 2001 ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்றீங்க. அதான் சொல்றேன். டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட் TD1 விமானப்படைக்குள்ள வரப்ப 20 வருஷம் அப்பனா அது வயசான இதுதானே சார். எல்லாம் ஃபேர் பார்ட்ஸ் எல்லாமே போயிருக்குல்ல. ஒரு நிமிஷம் சார். நீங்க கார் வச்சிருக்கீங்களா? கார் வச்சிருக்கேன் சார். ஓகே. நீங்க எந்த மாடல் கார் வச்சிருக்கீங்க? தார் சார். தார் வச்சிருக்கீங்க. தார் வந்து நீங்க எந்த வருஷம் வாங்குனீங்க சார்? 3 வருஷத்துக்கு முன்ன சார். அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின தாரும் இப்போ புதுசா வாங்குற தாரும் சேமா? இல்ல. ஏன்? நிறைய டெக்னாலஜி மாறி இருக்குல்ல. அந்த மாதிரி தான் சார். டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் 1 அப்படின்றது 2001ல எடுத்தாங்களா? அதுல இருந்து மாற்றங்கள் வந்து 2016ல தான் இண்டக்ஷனே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுல எல்லாம் லீடர் அட்வான்ஸ்டு கொலிஷன் அவாய்டன்ஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் செகண்ட் சீரிஸ் சேல்ஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே இனிஷியல் ஆப்ரேஷன்ஸ் கிளியரன்ஸ் எல்லாமே 2016 மார்ச் 22 2016 தான் இனிஷியல் ஆபரேஷன்ஸ் கிளியரன்ஸே கொடுத்துருக்காங்க. அப்போ 16 வருஷம் அதுல வந்து ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. சரி, நீங்க சொல்றீங்க இவ்வளவு நடந்து போச்சு. இது துபாயில் இது எதுக்கான கண்காட்சி? கரெக்ட் தான் சார். அதாவது விமானப்படையில் உள்ள விமானங்கள் விற்பனை செய்வதற்கு பல நாடுகளுக்கு நம்ம எங்கள் தேஜஸ் விமானம் எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு டெக்னாலஜி இருக்கு அப்படின்ட்டு உலக நாடுகளுக்கு சொல்லி அதை பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த போன வருஷம் சிங்கப்பூர் போய் இல்ல சார். எனக்கு வந்து இது உலகத்திலே இல்ல தேஜஸ் உலகத்திலே 2வது இது விமான கண்காட்சி. கரெக்ட் சார். துபாயில நடக்கிறது பெரிய கண்காட்சி. போன வருஷம் அப்படி இருக்கிறப்ப சார் 2024ல சிங்கப்பூர் ஏர் ஷோல இதே தேஜஸ் இதே பெரிய எக்ஸிபிஷன் கிடையாது சார். அதுதான் சார். இப்போ வந்து ஒரு கார், இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு திருப்பி அதை எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்றதுனால அந்த கார் அவ்வளவுதான். அதுக்கு மெயின் பார்க்கணும். டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க சார். அது இன்னும் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றப்ப இதா இருக்குல்ல. அதுதான் சார். அது எக்ஸாக்ட் ரீசன் ஆஃப் த ஆக்சிடென்ட் இன்னும் தெரியலையே. ஏன் ரீசன் தெரியல. ஒரு பைலட் பிளாக் அவுட் ஆயிருந்திருக்கலாம். விமானத்துல எல்லாம் சரியா இருந்து பைலட் பிளாக் அவுட் ஆயிருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்போ அது விமானத்து மேல தப்பா? ஒரு நிமிஷம் நான் கேட்டு சோ ப்ராபபிலிட்டிஸ் நிறைய இருக்கு சார். இப்போ விமான கோளாறு ஒரு ப்ராபபிலிட்டி, பைலட் பிளாக் அவுட் ஒரு ப்ராபபிலிட்டி, ஜி சூட் ஒர்க் ஆகாது ஒரு நிமிஷம் சார். இதெல்லாம் ஒரு ப்ராபபிலிட்டிஸ். நீங்க நம்ம ஒரு கன்க்ளூஷன் வந்து எடுத்துட்டு வந்துட முடியாது. அப்படின்றது சொல்ல முடியாது. இந்த ஷோ எதுக்கு நடத்துது? நம்ம கிட்ட இருக்க ஆயுதங்கள் விமானங்களை விற்பனை செய்வதற்கான ஒரு இது. அதுக்கான அங்க போய் இது நடந்திருந்தா மற்ற நாடுகள் இந்த தேஜஸ் விமானத்தை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? ஓ இது வேஸ்ட், அதனால நம்ம வாங்க வேணாம்னு நினைப்பாங்களே. இல்ல சரி சார் ஒரு நிமிஷம். நான் அதே வேற இதே கேள்வி நான் கேட்கிறேன். அதே தேஜஸ் விமானம் ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் 2024 மார்ச் அது இந்தியாக்குள்ளே நடந்தது. அது ஒண்ணு பெரிய இதுல இது வந்து நம்மளுடைய தேஜஸ் விமானத்தை விற்பனை செய்யணும் பல நாடுகளுக்கு அப்படின்ட்டு அதன் மூலமா வெளிநாட்டு கவனமா இது பண்ணிருக்கணும். நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கே வரும் சார். சார் ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிறேன். போயிங் விமானம் இருக்கு இல்லையா? ஆமா சார். போயிங் 737-800 ஒன்னு லேட்டஸ்டா ஒன்னு வந்து ஆமா அகமதாபாத் நடந்தது. 737 மேக்ஸ் 737 மேக்ஸ் 2 பிளேன் இது வச்சா
உடனே எல்லா பிளேனும் டவுன் பண்ணாங்களா? அப்ப போயிங் விமானமே எல்லாம் வேஸ்ட்ன்றீங்களா? அப்படி ஒரு கிடையாது. நிமிஷம். அது எங்க ரெண்டாவது விஷயம். நடந்ததுன்றதுதான் பேஸ். ரெண்டாவது விஷயம் சார், 2 இடத்துல கண்டினியூஸா 2 எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் நடந்தது, லைன் ஏர் இந்தோனேஷியால நடந்தது, உடனே பேக் டு பேக் நடந்தது, உடனே எல்லாத்தையும் கிரவுண்ட் பண்ணாங்க. சரி ஓகே. 75 இப்போ 787 இப்போ ஒன்று கிராஷ் ஆச்சு. அப்போ போயிங் கம்பெனி பண்ற விமானங்கள் எல்லாம் வேஸ்டா சொல்லுங்க? சார், அது இன்னமும் தான் போயிங் modification பண்ணிட்டே வர்றாங்க சார். அது அது மாதிரி தான் எதனால சார். வந்து பண்ணிட்டே இருக்காங்க இப்போ சார். அதேதான் ஆனா இது 2016 வந்து ஃபுல் நம்மளது நல்லா இருக்கு. எது 2016ல வந்து மார்க் 1, 2025ல வந்து இப்போ ஃப்ளை பண்ணது மார்க் 1A. ஸோ எல்லாமே அட்வான்ஸ்டு, ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அட்வான்ஸ்டு. மார்க் 1 மார்க் 1A அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சார். அட்வான்ஸ் இது ப்ரொசீஜர் போயிட்டே இருக்கும். அது வந்து இட்ஸ் லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட். இது வந்து ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் டெக்னாலஜி ஆக ஆக இன்க்ரீஸ் ஆக ஆக சேஞ்ச் ஆகும். ரெண்டாவது விஷயம், நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து இப்போ பேர் கெட்டு போகும் தான் இல்ல. ஆமாங்க சார். பட் இது வந்து என்ன பிரச்சனை ஆயிருக்குன்னு தெரியாம நம்ம டிசைட் பண்றது இல்ல, தப்பு. நமக்கு எதிரி நாடுகளை இது வந்து கேவலப்படுத்துவாங்கல்ல. இது இப்ப கேவலமானது இதுன்ட்டு. இப்ப பாகிஸ்தான், சைனா அதுதானே சார் சார், பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே வந்து நீங்க கீழ் வந்தீங்கன்னா 4 பேர் உங்க கால அப்படி கிடையாது. அந்த show பாப்பாங்க. நடந்தது அந்த இடத்துல தான் நான் அதுதான் சார் கேட்கிறேன். சொல்ல வரேன். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஏர் ஷோ, யூகே ஏர் ஷோல F-35 விழுந்தது. ஆமா அப்ப சார். உடனே அப்ப F-35 அப்படி வாங்காம கிடையாது. இருக்காங்களா? அவங்க advance பெரிய வல்லரசு, அறிவியல பெரிய இது சார், நிறைய டெக்னாலஜி. அறிவியல் இருக்கிறவங்க எல்லாம் இந்தியன்ஸ் தான் அப்படி சார். கிடையாது சார். அப்படி கிடையாது சார். நம்ம இப்பதான் சின்ன குழந்தை. கரெக்ட் சார். அதாவது 3 வயசு ஆகும். நம்மளே ப்ரொடக்ஷன் அங்க- பண்ணி நம்ம விற்பனை செய்ய அளவுக்கு வளர்ந்துருக்கோம். அங்க அறிவியல் அது வளருது. அங்க அறிவியல் வைக்கிற மேக்ஸிமம் பேர் இந்தியன்ஸ் தான் சார். அங்க அது எனக்கு நீங்க தெரியாது. நீ தெரியாது. இந்தியன் யுஎஸ் ரெண்டாவது நல்லா விஷயம், இருக்கும், கரெக்டா ரெண்டாவது டெக்னாலஜி விஷயம் இருக்கும், நல்லா இருக்கும்னு அர்த்தம். டெக்னாலஜி சார். ஆமா சார், இப்படி எல்லாம் இது ஆகுது. ஆமா, டெக்னாலஜி இது வந்துட்டு டெக்னாலஜின்றது ஹிட் அண்ட் ட்ரையல். ஒவ்வொரு இது ஃபேஸுக்கும் சேஞ்ச் ஆக 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 டெஸ்டிங் ட்ரையல்ஸ், ஏதோ சோதனைகள் நடத்திட்டே இருப்பாங்க. அது சேஞ்ச் ஆகும். அது ஒர்க் அவுட் ஆகி அது எவால்வ் ஆகிட்டே இருக்கும். இப்போ 2014ல பண்ண ஏர்கிராஃப்ட்டுக்கும் 2025ல பண்ற ஏர்கிராஃப்ட்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்கும், நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து we cannot underestimate. இது வந்து இதனால தான் இது பிளேன் ரிப்பேர் ஆச்சுன்றது நம்ம உடனே ஃபைன். அதுதான் இப்போ சொல்றேன். நீங்க என்ன கன்க்ளூஷன் பிளாக் பாக்ஸ் எடுத்து என்ன பிரச்சனைன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கன்க்ளூட் பண்ண முடியும். பிளேன் தான் ஒருவேளை பைலட் எரரா இருந்திருக்கலாம், ஒருவேளை இது பைலட் பிளாக் அவுட் ஆயிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இஷ்யூ இருந்திருக்கலாம். there are lot of probabilities சார். நம்ம வந்து இது பிளேனோட இது பிளேன் தான் இது கராப், அப்படி பிளேன் தான் ரிப்பேரு, பிளேனோட பிரச்சனை தான், இந்த ஏர்கிராஃப்டோட இன்ஜின் பிரச்சனை இல்லை இதுன்னு நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. there are a lot of things which goes into behind. இப்போ இன்னும் A171 கிராஷ் இன்னும் தெரிய வரல. இப்போ அதோட லாட் ஆஃப் திங்ஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. அதுல ஏர்கிராஃப்ட் மேல் ஃபங்க்ஷன் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது அது தெரிய வருது. அந்த மாதிரி இது தெரிய வரும். ஏன்னா அட்லீஸ்ட் 15-20 days ஆகும் அந்த பிளாக் பாக்ஸ் எடுத்து அதை ரிகவர் பண்ணி அதை டேட்டாலாம் எடுக்கிறதுக்கு. அண்ட் மோர் ஓவர் பைலட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட். இது அவ்வளோ சாதாரணமா வந்து டக்குன்னு இது பண்ற டிசிஷன் எடுக்க வேண்டிய முடிவு எடுக்கிறதுக்கு இது கிடையாது. அண்ட் மோர் ஓவர் தேஜஸ் வந்து ஒரு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஏர்கிராஃப்ட் சார். 20 வருஷமா வந்து நல்லா ஃப்ளை பண்ணிருக்கும் போது 1-2 இதுவா இருக்கு அப்படின்றது அதுதான் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்குதான் மெயின் வந்து ப்ரோப் பண்ணணும். அதாவது தேஜஸ் விமானத்தை 100% நன்றாக இயங்கக்கூடியது சர்டிபிகேட் கிடையாது சார். சர்டிபிகேட் இல்லாம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல எப்படி சார் இன்டெக்ட் பண்ணுவாங்க? தேஜஸ் விமானம் 100% சேஃப்டி இல்ல அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல எப்படி இன்டெக்ட் பண்ணுவாங்க? ஏன்னா சும்மா நீங்க சொல்றீங்களா எதனால ஏற்பட்டது? இயந்திர கோளாறு ஏற்பட்டது, விமானியா ஏற்பட்டதா, இல்ல புவியீர்ப்பு விசையால் ஏற்பட்டதா? எவ்வளவு சொல்றீங்க? அவரை போட்டிருக்க ட்ராக் சூட்னால ஏற்பட்டதான்னு அது இன்னும் ஃபைனலைஸ் பண்ணணும் சார். அதுதான் ப்ரோப். அதுதான் வந்து விசாரணை குழு, உயர்மட்ட விசாரணை குழு அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து போயிருக்காங்க, என்னன்றது கண்டுபிடிப்பாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க, எல்லாம் தெரிய வரும். அது என்ன கரெக்ஷனோ அது சொல்ல வருவாங்க.
பட் அதுக்கு முன்னாடி நம்ம டிசைட் பண்ணிட கூடாது இது வந்து பிளேன் தான், இது வந்து இயந்திர கோளாறு, இது வேஸ்ட் அப்படின்னு முடிவு எடுக்க முடியும். ஆமா சார், உலக நாடு நம்மளுக்கு எதிரி நாடுங்க இப்படிதானே சார் இது பண்ணுவாங்க சார். எள்ளி நகையாடுறது அது வழக்கம் சார். வேற வழி அதுவும் யாரு சைனாவும் பண்ணிட்டு பாகிஸ்தான் போட்டோம் சார், கழுவி ஊத்துறாங்க சார். சார் சைனீஸோட JF-17 17 ஏர்கிராஃப்ட் 15 வருஷம் தான் சார் வந்து 15 வருஷம் தான் ஆகுது. JF-17 ஆமா ப்ரிப்பேர், அது 17 ஏர்கிராஃப்ட் பாகிஸ்தான்லயே விழுந்திருக்கேன். ஆமா அதுக்கு என்ன சொல்றீங்க சார்? இப்ப வந்து நீங்க சொல்றது, ஆனா அவனோட சைனாவோட ஏர்கிராஃப்ட் எவனும் வாங்க மாட்டேங்கிறான். ஏன் வாங்க மாட்டேங்கிறான்? ஆமா வாங்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு டெக்னாலஜி இல்ல, அது உறுதி இல்ல, அப்போ கேரண்டி கிடையாது, வாரண்டி கிடையாது, எதுவுமே இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்போது உடனே அவன் என்ன சொல்லுவான், இது சரியில்லை அது சரியில்லைன்னு தான் சொல்லுவான். இப்போ உங்க பொருள் சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் சார், நீங்க ஒரு மேனுஃபேக்சர் பண்றீங்க, உங்க பொருள் யாருமே வாங்க மாட்டேங்கிறீங்க. நான் ஒரு தரமான பொருள் தயாரிக்கிறேன், எங்கிட்ட இருந்து எல்லாம் வாங்குறாங்க, என்கிட்ட எல்லாம் சொல்றாங்க, என்னோடது ஒரு பொருள் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுதான் சாக்கடான்னு வச்சு செய்வீங்க. அதுதான் சரி. இப்போ இல்ல செஞ்சுட்டு போட்டோம்னு சொல்றாங்க, தப்பு இல்ல. இல்ல மத்திய பாஜக அரசு நாம் இதுவரைக்கும் வெளிநாடுகளில் இருந்து ஆயுதங்கள் கொள்முதல் செய்திருந்தும் இப்போ சுயசார்போடு விட்டு கொண்டிருக்கும் மற்ற நாடுகளுக்கு பெருமையா டமார் அடிச்சுட்டாரு மோடி. இப்ப இதுக்கு என்ன சார் பதில் சொல்ல போறாரு? ஒரு நிமிஷம் சார். பிரம்மோஸ் இது இல்லையா, சக்சஸ்ஃபுல் இல்லையா சார்? எனக்கு இது வேணும் சார், எனக்கு இது வேணும். பிரம்மோஸ் இந்த இல்ல, இந்த விமானத்தை மற்ற நாடுகளுக்கு விற்பதற்காக இந்த கண்காட்சி நடந்தது. அந்த இடத்துல இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கு. திருப்பி வருவோம் சார். இது கேவலமானது, நம்மளுக்கு அவமானது இல்ல சார், இந்தியாவுக்கு அவமானது. இது கேவலம். இது நம்ம இன்னும் டிசைட் பண்ணவே இல்ல. நீங்க முடிவு எப்படி எடுத்துட்டீங்கன்னு தான் கேக்குறேன் நானு. நீங்க இதுதான் காரணம் எப்படி முடிவு? நம்ம இது மேல வித்து நம்ம பணம் ஈட்டலாம், வெளிநாட்டு பணம் ஈட்டலாம். அதுதான் சார். நம்ம ராணுவ தளவாடத்தை உற்பத்தி நம்ம தன்னுரிமை காட்டுறது. அதுதான் சார் விசாரணைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ ஒரு குற்றவாளி இல்லையான்றதுக்கு வந்து விசாரணைன்னு ஒண்ணு கொடுக்குறாங்கல்ல. ஆமா சார், விசாரணை முடிஞ்சப்ப தானே சார் தெரிய வரும் இது சரி. நீங்க எங்க நடந்தது அதுதான் எனக்கு மெயின் சார். அங்க நடந்ததுன்றதுக்காக அது வந்து ஆமா, மற்ற நாடுக்கு இது பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்கல்ல. எப்படி சொல்றீங்க நீங்க? இல்ல இப்ப வந்து பல நாடுக்கு இது பர்ச்சேஸ் பண்ண இருந்தா இப்ப பேக் ஃபயர் ஆகுது சார், தயங்குறாங்க சார் இந்த விமானத்தை. அதுதான் சார் வாங்குறதுக்கு தயங்கல சார். there is lot of இப்போதான் there is room for discussion. இல்ல அவங்க வந்து யோசிப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இதனாலதான் நடந்ததுன்னு தெரியாம நம்ம டிசைட் பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும். மேபி ஒரு 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 1 month 2 months கழிச்சு இதோட என்ன ரிசல்ட் எதனால ஆயிடுச்சு அப்படின்றது தெரிய வரும் சார். சரி, இந்த ஏர்கிராஃப்ட்ல பிரச்சனையே இல்லை, இது வந்து வேற ஏதோ ஃபால்ட், இந்த ஏர்கிராஃப்ட் ஃபால்ட் கிடையாது, வேற ஏதோ பிரச்சனை அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்போ அது ஏத்துக்க வேண்டிய சார். அப்போ பேச்செல்லாம் வாபஸ் வாங்கிடுவோம் சார், வாபஸ் வாங்கிடுவோம். அப்ப அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு அப்போ இந்த விமான முடிவு தெரியாம ஆயுத விற்பனை கண்காட்சியில் இப்படி நடந்திருக்கு சார். முடிவு தெரியாம டிசைட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, தப்பு நடக்கல, தப்பு நடந்திருக்கு. இது எவ்வளவு அவமானம், நாட்டுக்கு எவ்வளவு பெரிய அவமானம், உலகத்துக்கே இது எவ்வளவு காரி முழிவான். எவ்வளவு நாள் இந்திய இல்ல இனி வந்து நம்ம கிட்ட வாங்குவாங்கன்னா சார். இந்தியா இது வரைக்கும் ஏர் ஷோல பங்கேற்றது இதுதான் ஒரு 5வது 6வது. ஆமா சார். சோ நம்ம ஓன் இண்டிஜினஸ் பிரம்மோஸ் மிசைல், தேஜஸ் ஏர்கிராஃப்ட், நம்மளோட ஆகாஷ் நம்ம வந்து நம்ம வந்து மிசைல்ஸ் ஏர்கிராஃப்ட் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம செல்ஃப் மேனுஃபேக்சர் பண்ணி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ செல்ஃப் சஃபிஷியன்ட்டா ஆயிட்டோம் நம்ம. இப்போ இதுல சரி ஓகே சார், இதெல்லாம் இதே தேஜஸ் ஏர்கிராஃப்ட்ல பிரசிடென்ட் திரௌபதி முர்மு போனாங்களா இல்லையா? போனாங்க சார். அப்புறம் அப்ப சேஃப்டி இல்லைன்றீங்க. பிரசிடென்ட் டிராவல் பண்ற அளவுக்கு போகுது அப்படின்னா அது சேஃப்டி இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார். அவ்வளவுதான். அப்ப சேஃப்டி ஒரு பிரசிடென்ட்டே பாருங்க, மத்த கண்ட்ரிக்கு என்ன ப்ரூவ் பண்றாங்க, எங்க பிரசிடென்ட்டே இந்த ஏர்கிராஃப்ட்ல ஃப்ளை பண்ணிட்டு வந்திருக்காங்க பாருங்க அப்படின்னு காமிக்கும் போது அவங்க கண்டிப்பா என்ன யோசிப்பாங்க, கண்டிப்பா இது சேஃப்டியா இருக்கு. இப்போ இந்த ஒரு பாயிண்ட், இந்த ஏர்கிராஃப்ட் விழுந்தது வந்து பைலட் புது ட்ரைனிங் பைலட் கிடையாது. இதுல என்ன பிரச்சனை ஆயிருக்கும்ன்றது இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு வரைக்கும் அது துபாய் ஏர் ஷோல விழுந்தது தப்பு தான் சார், இல்லைன்னு சொல்லல. துபாயில ஏர் ஷோல விழுந்தது முக்கியம். பட் இது வந்து நம்ம முன்கூட்டியே இதனாலதான் விழுந்திருக்கும், இதுதான் வேஸ்ட், இது சரியில்லை அப்படின்னு டிசைட் பண்றது தப்புன்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான் சார். இது ரைட். நீங்க என்ன சொன்னீங்க, தேசஸ் விமானம் மேட் இன் இந்தியா, சுதேச இந்தியா. ஆனா இதனுடைய இன்ஜின்
ஒற்றை இன்ஜின் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம், அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறோம். அது மெயின் பார்ட்ஸ். மீதில நம்ம சின்ன சின்ன காம்பவுண்ட்ல சேர்த்து அப்படி இருக்கப்ப இது எப்படி சார் மத்திய அரசு சுதேசி தயாரிப்பு மாத்தட்டிக்குது? இது சொல்றது அசிங்கமா இல்லையா? பாஜக ஒரு நிமிஷம் தப்பு இல்லையா? இல்ல சார், இன்ஜினுக்கும் நம்ம கெப்பாசிட்டி பண்ணிட்டு இருக்கோம் சார். we are காவேரி இன்ஜின்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணோம், அது ஒர்க் அவுட் ஆகல. ஜிஇ இன்ஜின்ஸ் F404 இன்ஜின்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த இன்ஜின்ஸ்லாம் இல்லைன்னு சொல்லலை, இன்ஜின் வாங்குறோம், நம்ம ஜிஇல இருந்து வாங்குறோம், அது இப்போ ஃபிட் பண்றோம். பட் மேக்ஸிமம் பார்ட்ஸ் இந்தியாவில் அசம்பிள், எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் இந்தியா. ஸோ இப்போ இன்ஜின் தயாரிக்கிற அளவுக்கு தான் இப்போதான் சார் இது செல்ஃப் டிஃபென்ஸ் இப்போ இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் டாட்டாவோட சேர்ந்து AN-32 ஏர்கிராஃப்ட் பதிலாக இப்போ அவங்களோட ஏர்கிராஃப்ட் நம்ம ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் இது பண்ண போறாங்க, டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட், மீடியம் ரோல் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்லாம் கொண்டு. ஸோ அது மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு இருக்கு சார், இன்ஜின்ஸும் டெவலப் ஆகும். எதுக்கு அவசரப்படுற? நல்ல இது பண்ணிட்டு உலக நாடு அது வரைக்கும் மேல ஒரு நம்பிக்கை ஏற்படும். இந்தியாவுடைய எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப பாதுகாப்பானது. 90% இந்தியா சார், 90% இந்தியன், 10% அந்த இன்ஜின்ஸ் மட்டும் தான் அங்கேருந்து வருது. அது கூட சீக்கிரம் வந்துடும். இப்போ 90% இந்தியன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த 90% எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? அதுதான் இப்போ இந்தியன் 90% இந்தியன் ஏர்கிராஃப்ட், இந்தியன் மேனுஃபேக்சரிங் ஏர்கிராஃப்ட்னா அது நமக்கு தான் சார் பெருமை சார். இப்ப இனி வந்து நம்ம இதுக்கு முன்ன இப்ப பல ஆயுதங்கள் விற்றுக்கிட்டு இருக்கு பல உலக நாடுகளுக்கு. இப்ப நம்ம அது கம்மியாகும்ல. இப்படிதான் இருக்கும் இந்தியா ராணுவ ஆயுதங்கள் இப்படிதான் இருக்கு. இது ஒரு டெம்பரரி ஷிஃப்ட் தான் சார். இது ஒரு டெம்பரரி என்ன சொல்றது, ஒரு சேஞ்ச். இப்ப நம்மளுக்கு ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்ததுனால ஒரு ஒரு என்ன சொல்றது, இது ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக். ஜஸ்ட் ஒரு சின்ன கொஞ்ச நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும், அதுதான் ப்ரோப் வந்த அப்புறம் கிளியர் ஆயிடும். அண்ட் இட் இஸ் நாட் தட் இந்தியா இஸ் நாட் கேப்பபிள், இந்தியா இஸ் மச் 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 கேப்பபிள். நீங்களே பார்த்துருக்கீங்க எப்படி இருந்த இந்தியா சார். 1998 நியூக்ளியர்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண அப்துல் பிஹாரி வாஜ்பாய் கவர்மெண்ட்ல நியூக்ளியர் பாம்லாம் வச்சாங்க, எல்லாம் தெரியும். யூஎஸ்ல அவ்வளோ கண்குத்தி பாம்பு மாதிரி பார்த்தா அவங்களுக்கே தெரியாம பண்ணதெல்லாம் இருக்கு. இந்தியாவுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குது. பெகல்காம் என்னாச்சு, புல்வாமா என்னாச்சு, இன்னைக்கு செங்கோட்டை என்னாச்சு, பாதுகாப்பு இல்லாதது சார். ஆபரேஷன் சிந்து உனக்கிட்ட பாகிஸ்தான் கூட நடந்த போர், ஆபரேஷன் சிந்து ஃபெயிலியர் என்றார் சார். உலக நாடுகள் எல்லாமே அவன் சைனா கொடுத்த எக்யூப்மெண்ட் சூப்பரா ஒர்க் ஆச்சுன்றாங்க சார். அதுல ரஃபேல் விமானத்தை ஒரு நிமிஷம் சுட்டு வீழ்த்துறாங்க சார். ப்ரூஃபே இல்லையே சார். ஆபரேஷன் சிந்து ஒரு டிஃபரண்ட் சப்ஜெக்ட், நான் அதை பத்தி இப்போ பேசல. அதுலயும் பட் அவங்க சொல்ற பாயிண்ட் என்ன, ரஃபேல் விமானத்தை வீழ்த்தினாங்க, காமிங்க போட்டோஸ். நான் என்ன கேட்குறேன், நான் வந்து பாலாகோட் அடித்தேன், முரீத் கேல் அடித்தேன், அவங்க பெஷாவர் அவங்க இதில் அவங்களோட பெஷாவர் இதில் அடித்தேன், லக்ஷரி தொய்பா பில்டிங்ஸ் எல்லாம் அடிச்சேனா, அதுக்கு இந்த ப்ரூஃப் நான் காமிச்சேனா? நான் காமிச்சேனா இல்லையா சார்? இருக்கு, காமிச்சிருக்கேன். நீங்க யார் ரஃபேல் அடிச்சதுக்கும் எங்க இதுல வந்து அடிச்சதுக்கும் ப்ரூஃப் காமிங்கன்னு தான் கேட்குறேன். அது காமிக்கிறதுக்கு உங்களுக்கு இல்லையே. நம்ம கிட்ட இருக்கிற அயன், இஸ்ரேல் கிட்ட இருந்த அயன் டோம் மாதிரி நம்ம கிட்ட இருக்க டோம் வேஸ்டா போச்சு சார். பாகிஸ்தான் அமைச்சு உள்நாட்டுல போய் விழுந்தது, கஜினி போய் விழுந்து அது ஒண்ணுமே வெடிக்காம சும்மா விழுந்துதா இல்லையா? நம்மளை ஏமாத்தி விழுந்துதா இல்ல? பாகிஸ்தான் தயாரிப்பு நம்மளை விட அதிகமா முன்னேற்றம் இருக்குது இல்ல? நான் உங்கள்கிட்ட எப்படி சொல்றது தெரியல. அதாவது நான் உன்னை அடிச்சேன் பாரு அப்படின்னு சொல்றீங்க, அடிச்சது பிரயோஜனமே இல்லாம ஒரு அடி அடிச்சிருக்கீங்களே. அடிச்சது ஒரு நன்றி அடிக்கிற மாதிரி அடிச்சாலும் பரவாயில்ல, வலிக்காத ஒண்ணு நானும் அடிக்கிறேன்றதுக்கு அடிச்சீங்கன்னா என்ன யூஸ்? மத்திய அரசு ஏத்துக்க மாட்டேங்குது சார். மத்திய அரசு பாதுகாப்பு விஷயத்துல சார் நான் என்ன சொல்றேன், தளவாடுங்க, ராணுவ தளவாடுங்க சரியான இது இல்ல சார், தயாரிப்பு இல்ல சார், 100% தயாரிப்பு இல்ல சார். ஆர்ம்டு ஃபோர்சஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோர்சஸ் இன் தி வேர்ல்ட் சார். 4வது பிகெஸ்ட் ஃபோர்சஸ் நம்ம ஆர்ம்டு ஃபோர்சஸ், 4வது பிகெஸ்ட் ஃபோர்ஸ் இன் தி வேர்ல்ட். இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் பெஸ்ட் இன் தி வேர்ல்ட். இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்குலாம் ஈக்குவலா யாரும் வரல சார். இது பெரிய இஷ்யூ, பெரிய பெரிய இதெல்லாம் அந்த ரெட் ஃபோர்ட் பிளாஸ்ட்லாம் ரொம்ப பெருசா ஆகிக்க வேண்டியதெல்லாம் சின்னதா, ரொம்ப சின்ன இதுல அது ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. பட் ஆனா பெரிய எஃபெக்ட் ஆக வேண்டியது. 3000 கிலோ அமோனியம் நைட்ரேட்லாம் பிடிக்கிறாங்கன்னா சாதாரண விஷயமா சொல்லுங்க? எவ்வளவு பெரிய விஷயங்கள் பிடிச்சிருக்கானுங்க. இதெல்லாம் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் திஸ் திங். ஸோ இந்த ரஃபேல் விமானத்தை பத்தி வருவோம். ரஃபேல் விமானம் விழுந்தது வந்து இது ஒரு என்ன ரீசன்றது கண்டுபிடிச்ச அப்புறம் தான் சார் நம்மளுக்கு தெரிய வரும். அது வரைக்கும் லெட் அஸ் வெயிட். ஏன்னா நம்ம முன்கூட்டியே அதை பத்தி டிசைட் பண்ண வேண்டான்றது. அதே மாதிரி தேசம் முன்கூட்டியே ஃபெயிலர்ன்ட்டு முடிவு செய்ய வேணான்றீங்க.
கரெக்ட். உலக நாடுகளுக்கு. ஃபெயிலியர் கிடையாது சார். தேஜஸ் அப்படி ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யோசிச்சு பாருங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் 97 LCA தேஜஸ் ஏர்கிராஃப்ட் ஆர்டர் பண்ணுவாங்களா? ஆமா சார். இப்ப பிரைம் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அந்த ஃபிளைட்ல ஃப்ளை பண்ணுவாங்களா? இதெல்லாம் இருக்கும்போது தேஜஸ் வந்து ஃபெயிலியர் கிடையாது. பிரசிடென்ட் ஃப்ளை பண்றாங்க, 97 ஏர்கிராஃப்ட் ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தேஜஸ் ஃபெயிலியர் கிடையாது. 1 2 என்ன எரர்னு தெரியாம நம்ம இந்த ஏர்கிராஃப்ட் டிசிஷன் எடுக்காம இந்தியன் ஏர்ஃபோர்ஸே எடுக்கணும். முதல்ல நான் யூஸ் பண்றேன். எம்ஏல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் போது நான் அடுத்தவனுக்கு இருக்கணும். முதல்ல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. நானே வந்து 97 100 தேஜஸ் ஏர்கிராஃப்ட் ஆர்டர் பண்ணும்போது நான் மற்றவனை வாங்க வேணாம்னு சொல்ல போறேன். முதல்ல நீ வாங்கினேன்னு கேட்பல. ஆமா நான் வச்சிருக்கேன்டா, நான் 97 ஏர்கிராஃப்ட் ஃப்ளை பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ இன்னைக்கு தேஜஸ் ஏர்கிராஃப்ட் சூலூர் கோயம்புத்தூர் ஏர்கிராஃப்ட் ஃப்ளை பண்ணிட்டு இருக்கு சார். இங்க இதுல ராஜஸ்தான் ஏரியால ஃப்ளை பண்ணிட்டு இருக்கு. எல்லாமே இருக்கே. நீங்க சொல்றத பார்த்தா தேஜஸ் 100% பாதுகாப்பானது, நன்கு 100% துல்லியமாக தாக்கக்கூடியது. கரெக்ட். இப்ப இதை வாங்குவது கொஞ்சம் மற்ற நாடுகள் இது வாங்குவது பின்னடைவு ஏற்படலாம். ஆனா இது பெரிய பின்னடைவு இல்ல. 100%. பாகிஸ்தானும் சைனாவும் சொல்றது எல்லாமே கட்டுக்கதை. அவங்களது ஃபெயிலியர் ஆயிருக்கு. நம்ம வளர்ச்சி பார்த்து வயிறு எரியுது. அவனுடைய சைனா அவனுடைய ஆயுதங்கள் விற்பனை செய்ய முடியல, யாரும் வாங்க மாட்டேன்றாங்க. அதனால இது யூஸ் பண்றீங்க. எக்ஸாக்ட்லி. சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா பாருங்க எப்படி அமையுது. கண்டிப்பா தேஜஸ் சக்சஸ்ஃபுல் ஆகும். மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.